தொடர்ந்து சில வருடங்களாகவே தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாத அரசாக திமுக அரசு செயல்படுகிறது. ஏன், எதற்காக காவல்துறையினுடைய கைகள் பல நேரங்களிலே கட்டப்பட்டிருக்கிறது என்பதற்கு அரசு பதில் கூற வேண்டும். சட்டம் ஒழுங்கு நிலை ஏற்படுவதற்கு முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமே தவிர, தமிழக அரசு பல பெரிய குற்றங்கள் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைப்பது இந்த அரசு உண்மையிலேயே செயல்திறனற்ற அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏற்கனவே கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு என்று தொடர்கிறது. குறிபார்த்து வெளியூருக்கு செல்லும் வீடுகளை உடைத்து அதில் இருக்கின்ற பணம், நகைகளை எடுப்பது என்பது நகரத்திலும் சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் வாடிக்கையாகிக் கொண்டிருப்பது வருத்தமளிக்கிறது. தற்போது டாஸ்மாக் என்ற ரீதியிலே பல பிரச்சனைகள், அதை கட்டுப்படுத்த முடியாத அரசு இந்த அரசு. டாஸ்மாகை குறைப்பதற்கு கூட எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நிலையும் இந்த அரசு எடுக்கவில்லை. அதை குறைப்பதற்கு பதிலாக அதை கூட்டி வருமானத்தை பெருக்குவதற்காக டெட்ரா பேக், அதற்குண்டான பாட்டில் என்று அதனை புதுமைப்படுத்தும் விதத்தை ஏற்படுத்தி மக்கள் மென்மேலும் குடிப்பதற்கு அரசு உடந்தையாக இருப்பது மிகவும் வேதனையான செய்தி. இது ஒரு புறம் இருக்க, கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், போதைப் பொருள் இவைகளுக்கு மாணவர்களும் ஏழை எளிய கிராமப்புறத்தைச் சேர்ந்தவர்களும் அடிமையாகி உயிர் வழி அதிகரித்துக் கொண்டு போயிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் இனிமேல் நடைபெறாத வண்ணம் இருக்கக்கூடிய நிலையை அரசு எடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் தேவை. அந்த சூடுகள் கூட மறைவதற்குள் நேற்று கூட ஒரு செய்தி, கள்ளச்சாராயத்தின் அடிப்படையிலே பலருக்கு உடல்நிலை கேடு என்று. அரசுடைய செயல்பாட்டை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இதை நாங்கள் நினைக்கிறோம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு என்பதை இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும். மாறாக பல நேரங்களிலே காவல்துறையுடைய கை ஏன் கட்டப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்னணி யார், காரணம் யார் என்பது சாதாரண மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழகத்திலே ஒரு 3 மாதங்களிலே 2 முக்கிய ஒரு சோகமான வேதனையான நிகழ்வுகள். ஒன்று, ஒரு தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவருடைய கொலை. தன்னுடைய இல்லத்தினுடைய பின்புறத்திலே இருக்கின்ற தோட்டத்தில் நடந்த கொலைக்கு இன்னும் சிறிதளவு கூட அரசால் உண்மை நிலையை வெளிப்படுத்த முடியவில்லை என்பது காவல்துறையினுடைய தோல்வியா அல்லது காவல்துறைக்கு அழுத்தமா என்ற கேள்வி சாதாரண மக்களிடம் எழுந்துள்ளது. 4 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் கொலையுண்டு கிடப்பதை மக்கள் பார்த்து பீதியடைந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம்
அரசு பதில் கூற வேண்டும். சம்பவம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்க துடிப்பதும், உண்மை குற்றவாளிகளை பிடிக்காமல் உடனடியாக மக்களுக்கு கணக்கு காட்டுவதற்காக கைதுகள் செய்வது என்பது ஏற்புடையது அல்ல. ஆக்கப்பூர்வமான முறையிலே சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அரசு இதுவரை அந்த பணியிலே தோல்வியடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை.